சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மொத இருமுடி கட்டிட்டு போன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சபரிமலைக்கு ஒரு சிறுவன் வந்து தவம் செய்ய கிளம்பினா. ஸோ அங்கே போய் உட்காந்து தன்னோட தவத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கிளம்பினா. அப்போ வந்து அவர் அப்பா வந்து தடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நீ தனியாக போக முடியாது, நீ ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தடுத்தாரு. தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவன் வந்து ஒரு ராஜாவோட பையன். அந்த ராஜா யாருன்னா பந்தல ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்குள்ளே போகிற தன்னோட பையனுக்கு பசிக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில் சாப்பாடுகள்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்றாரு. இன்னொரு பையில் கெட்டு போகாத இருக்கிற மாதிரி சாப்பாடுகள் வச்சு அனுப்பிச்சாரு. அதாவது 2 பை வந்து கொடுத்து விட்றாரு. ஒன்றில் வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி, போகிற வழியில் சாப்பிட்ற மாதிரி, இன்னொரு பையில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற உணவுகள், ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற உணவுகளை கொடுத்து அந்த 2 பையுமே இருமுடியாக கட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அது இருமுடி கட்டிட்டு போன ஒரு பையன் தான் அந்த ஐயப்பன். இருமுடி கட்டிக்கிட்டு பாத யாத்திரை சபரிமலைக்கு போன பையன் வந்து ஐயப்பன் தான். அவர் தான் பாத யாத்திரையா சபரிமலைக்கு போகிறாரு. ஐயப்பன் போகும்போது அந்த பந்தலராஜா கேட்குறாரு, நான் எப்படி உன்னை பார்க்க வருது, எனக்கு வயசாயிருச்சு, நான் எப்படி கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறி உன்னை பார்க்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு ஐயப்பன் எடுத்துக்கிட்டு, நீங்கள் என்ன பார்க்கறது கஷ்டமே பட வேணாம், நீங்கள் என்ன பார்க்கணும்னு தோணாவே உங்களுக்கு கழுகு, அதாவது கருண் வந்து வழிகாட்டுவார், நீங்கள் போகணும்னு நினச்சவே கருண் வந்துடுவார். ஸோ அந்த கருணை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த மலை ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த பந்தல அரண்மனையிலேருந்து ஐயப்பனோட நகைகள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அப்படி கோயிலுக்கு போகிற வரைக்குமே அந்த கழுகு வானத்தில் வட்டமிட்டு அவங்க கூடிய தான் வந்துட்டு இருக்கும் வழி காட்டிக்கிட்டு.